ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம வாசிக்கலாம். சீயோனில் வாசமா இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சீயோன் என்னது தெரியுமா? சீயோன்னா இப்போ சபை. சீயோன் என்னது? சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே. வாசமாய் இருக்கிறதுனா தங்கி வாழ்ற ஒரு இடம். நமக்கு தனித்தனியா ஒரு வீடு இருந்தாலும் நம்மள எதுக்குள்ள இருக்கோம்? சபைக்குள்ள இருக்கோம். சபைனா என்னது? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம், அதான் சபை. அப்ப தலை எங்க இருக்கு? தலை எங்க இருக்கு? தலை உன்னதத்துல இருக்கு. பிதாவின் வலது பட்சத்துல எங்க இருக்கு? தலை இருக்கு. நாம அவருடைய சரீரம். உலகத்துல யார் யாரையோ தலைங்க, ஆனா நமக்கு மெய்யான தலை யாரு? இயேசு கிறிஸ்து. அவருக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கு. சரியா? நீ சத்தமிட்டு கெம்பீரி அப்படின்னா, கெம்பீரின அதுக்கு என்ன சொல்லலாம்? சந்தோஷமா இரு. நீ மகிழ்ச்சியோடு என்ன செய்ய? சத்தம் போடு. அழுதுகிட்டு சத்தம் போடக்கூடாது. எப்படியா? மகிழ்ச்சியோடு நாம என்ன செய்யணும்? கெம்பீரிக்கணும். இஸ்ரவேலின் பரிசுத்தர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் யாரு? இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல உங்களுக்கு வாய் வர மாட்டேங்க. கர்த்தர் தான், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேலின் பரிசுத்தர். அவர் உன் நடுவில் எப்படி இருக்கிறாரா? பெரியவராய் இருக்கிறார். உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு மகா பெரியவராக இருக்கிறாரு. ஆனா உன் கண்ணுக்கு அவரு தெரிய மாட்டேங்குது. உன் பிரச்சனையும் பாடும் கஷ்டம் தான் தெரியுது. சரியா? இதான் இந்த ஆண்டினுடைய தீர்க்கதரிசன வருஷம். இப்போ அதே ஏசாயா 11ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி தான் 12வது அதிகாரம். சரியா? 11ஆம் அதிகாரத்துல 1 சில வசனங்களை வாசிச்சா, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி, வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும், ஆவியும் ஆவியுமாய கர்த்தருடைய அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு. அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல் நீதியின்படி நீதி அவருக்கு அரைக்கட்டும். இப்போ இது யாரு? இது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பற்றி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 650 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி ஒரு இரட்சகர் தாவீதின் வழியிலே ஈசாயின் அந்த அடிமரத்திலிருந்து தாவீதின் குமாரனாக இந்த பூமியில பிறப்பார் அப்படின்னு தீர்க்க தரிசனமாய் உரைத்து அது இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்று. சரியா? இப்போ இந்த சீயோன்னா என்ன அப்படின்னா, சீயோன்னா நாம என்ன சொன்னோம்? சபைன்னு சொன்னோம். இப்போ இந்த சீயோன், உண்மையான சீயோன், பழைய ஏற்பாட்டுல சீயோன் என்னன்னா, சீயோன்னா ஒரு பட்டணம். அதுக்கு பேரு சீயோன் மலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் பர்வதம்னு சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் கோட்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இது அந்த நாட்கள்ல சீயோன். இது நீங்க 2 சாமுவேல் 5:6 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த சீயோனை பத்தி நீங்க பார்க்கலாம். படிங்க. 2 சாமுவேல் 5:6. 2 சாமுவேல் 5:6 படிங்க.
தேசத்திலே குடியிருக்கிற எபேசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்கு பிரவேசிப்பதில்லை. இப்போ தாவீது ராஜா யுத்தத்துக்கு போகிறாரு. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். யாரு? தாவீது ராஜா. எருசலேம்ல போய் அந்த எபூசியர் மேல யுத்தம் பண்ண போகும்போது அவங்க சொல்லுறாங்க, அவர்கள் இதிலே நீ பிரவேசிப்பதில்லை, நீ பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். யார தாவீதை தடுக்க யாரெல்லாம் வர போறாங்க? குருடரும் சப்பானியுமே உன்னை தடுத்துருவாங்கன்னு அந்த எபேசியர்கள் சொல்லும் போது, அப்போ ஆனாலும் தாவீதின் சீயோன் கோட்டை இப்படித்தான் அது தாவீதின் நகரம் ஆயிடுச்சு. இப்போ அந்த சீயோன் கோட்டை எங்க இருக்கு? அந்த வசனத்துல இருக்கு, எருசலேமிலே இருக்கா? ஆறுல தான் மனுஷனோடு கூட எருசலேமுக்கு போனான் அப்படின்னு இருக்கா? அப்போ இந்த சீயோன் கோட்டை எங்க இருக்குன்னா எருசலேம்ல இருக்கு. எருசலேம் ஒரு பட்டணம். 4 மலைகள் அந்த எருசலேமை சூழ்ந்து இருக்கும். அதுல ஒரு மலைக்கு தான் சீயோன் மலை, சீயோன் கோட்டை அந்த நாட்டிலே இருக்கு. சங்கீதம் 76:2 நீங்க வாசிக்கலாம். சாலோமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. இந்த சீயோனும் இந்த எருசலேமும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு பட்டணம். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல எருசலேம் என்றால் அதற்கு தேவன் தங்குகிற ஒரு ஆலயம் என்று பெயர். எருசலேம்ல தேவனுடைய ஆலயம் இருந்தது. சீயோன்ல என்ன இருந்தது? சீயோன்ல கூடாரம் இருந்துச்சு. நீங்க இதுல படிச்சீங்கன்னா 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? சாலோமில் அவருடைய ஆலயமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும். இப்போ வாசஸ்தலம்னா என்னது? வீடு, வீடு. அது சொல்லப்பட்டிருக்குது, சீயோனில தேவனுடைய வீடு இருந்துச்சா. அப்போ அந்த சாலோம்னா என்ன? சாலோம்னா எருசலேமுக்கு இன்னொரு பெயர் சாலோம். புரியுதா? இப்போ அந்த சாலோம் என்றால் சமாதானம் என்று அர்த்தமா. இப்ப சாலோம்ல என்ன இருக்கு? அவருடைய கூடாரம். கூடாரம்னா என்னது? கூடாரம்னா ஆலயம். எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் இப்பவும் கட்டப்பட்டு இருக்கா? அப்போ எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. சீயோனிலே அவர் தங்குற வீடு இருக்கிறது. இந்த பூமியிலே அது இருக்கிறது. அதே சீயோன், அதே எருசலேம் எங்க இருக்குன்னா பரலோகத்திலேயும் இருக்கு. புரியுதா? பரலோகத்திலேயும் இருக்கு. நீங்க சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9:9 வாசிச்சா அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது. சகரியா 9:9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே இதோ உன் ராஜா உனக்கு வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் ஆழ்மையுள்ளவரும் கல்லின் மேலும் கல்லை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிவருமாய் இருக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறதா? யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது? இயேசுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே. அப்ப சீயோனையும் அங்க சொல்லி இருக்கு, எருசலேமும் சொல்லி இருக்கு. எருசலேம்ல என்ன சொன்னோம்? தேவனுடைய ஆலயம் இருக்கு. சீயோன்ல என்ன இருக்கு? தேவனுடைய வீடு இருக்கு, கூடாரம் இருக்கு.
இப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும். இது எங்க நடந்துச்சு? மத்தேயு 21:4 வாசிங்க. இது மத்தேயு 21:4 நடந்துச்சு. 21:4 வாசிங்க. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த எருசலேமையும் சீயோனையும் அது ஒரு பிரித்து பார்க்க நம்மளால முடியாது. தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, தேவன் தங்குகிற வீடும் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஏசாயா 40:9 வாசிக்கலாம். ஏசாயா 40:9 வாசிங்க. சகரியா 9:9, ஏசாயா 40:9. பயப்படாமல் சொந்தமிட்டு இதோ உங்கள் தேவனை பதிலா சீயோன் என்னும் சுவிசேஷி. சுவிசேஷிக்கு என்ன அர்த்தம்? தேவனுடைய நற்செய்தியை சொல்ற ஒரு வார்த்தை. நம்ம ஊழியக்காரருக்கு பேர் என்ன பேரு? ராஜேஷ் பிரதருக்கு, மாணிக்க பிரதருக்கு போய் சுவிசேஷம் போட முடியாது. அப்போ அதுல எழுதிருக்கு, சீயோன் என்னும் சுவிசேஷியே நீ உயர்ந்த பர்வதத்துல ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. அப்போ சீயோனையும் சொல்றாரு, ஆண்டவர் எருசலேமையும் சொல்றாரு. ரெண்டையும் ஒன்னை விட்டு ஒண்ணு அவர் என்ன சொல்லுகிறது இல்ல. யூத பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஹல்லேலூயா. யூத பட்டணத்துல யார் இருக்கா? தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க, இஸ்ராயேல் மக்கள் இருக்காங்க. அதை பார்த்து இதோ உன் தேவன் என்று சுவிசேஷக்கு என்ன சொல்லணுமா? கூறணுமா? தேவனுடைய ஊழியர்களாகிய நாங்கள் உங்களுக்கு உங்க தேவன் உங்களோடு இருக்கிறான்னு சொல்றோமா இல்லையா? எவ்வளவு வாக்கு அட்டைகளை படிச்சு அவங்க ஒவ்வொரு அட்டைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வியாக்கியானம் பண்ணாங்களா இல்லையா? அதுல எல்லாத்துல யார் கூட இருக்கிறாங்க? ஆண்டவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சங்கீதம் 99:2 வாசிக்கலாம். சீக்கிரம் இன்னொரு 15 நிமிஷத்துல நான் முடிச்சிடுவேன். சீயோனில் பெரியவர். கர்த்தர் சீயோனில் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அவர் எல்லா ஜனங்களிலும் ஜாதிகளிலும் எல்லா பாஷைக்காரிலும் அவர் என்ன செய்தவர்? உயர்ந்தவர். ஏன்னா சீயோன்ல தான் அவருடைய வீடு இருக்கிறது. அவர் வீட்டுக்கு யாரு? அவர்தான் உயர்ந்தவர். உங்க வீட்டுக்கு யாரு உயர்ந்தவர்? உங்க அந்த குடும்ப தலைவர் தான் என்ன செய்யறது? உயர்ந்தவர். அது போலதான் இந்த சீயோனுக்கும் அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். சரிங்களா? இப்போ நம்ம சீயோனும் அந்த எருசலேமும் இந்த பூமியில இருக்கு, இப்பவும் இருக்கு. இருக்கா? அங்க இஸ்ரேல் தேசத்துல சண்டை நடக்கா? எதுக்கு சண்டை நடக்கு? எருசலேமுக்காண்டி தான் சண்டை நடக்கு. புரியுதுங்களா? யுத்தம் நடக்கா? உன்னுடையது என்னுடையதுன்னு சொல்லி ஒரு யுத்தம் நடக்கு. சரி, இப்போ இந்த எருசலேம் எங்க இருக்குன்னா, இதே சீயோன் இதே எருசலேம் உன்னதத்தில் இருக்கு. இந்த பூமியில இருக்கிற எருசலேம் சீயோன் இங்க இருக்கிற இந்த ஜனங்களுக்காக இப்போ உன்னதத்துல ஒரு எருசலேம் இருக்கு. நீங்க அந்த ஏசாயா 12 படிச்சீங்களா? ஏசாயா 12ல 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்க. 1ஆம் அதிகாரம். அக்காலத்திலே நீ சொல்வது அப்படி போதும். அக்காலத்திலே நீ சொல்வது. இப்போ 650 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து பிறந்து எத்தனை ஆண்டுகளா இருக்கு? தோராயமா 2024. இப்போ ஒண்ணு கூடிட்டு 20. இந்த தேதி யார குறிக்கி? இயேசுவை குறிக்கி. ஒவ்வொரு ஆண்டும் இயேசு பிறப்பு வச்சுதான் இந்த ஆண்டுகளை தீர்மானிக்காங்க. கிபி, கிமு.
இப்போ அக்காலத்திலே அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு ஒரு 2025, அதுக்கு முன்னாடி ஒரு 650 கூட்டினா 2675 தோராயமான ஆண்டுகள் ஆயிட்டு. இப்போ அக்காலத்திலே அப்படின்னு சொல்லப்பட்டது யாரை பற்றி கூறப்பட்டிருக்குன்னா, அந்த இஸ்ராயேல் மக்களை பத்தியும், அந்த நாட்களே மேசியாவாகிய கிறிஸ்து இந்த பூமியில யாவருக்காக பிறப்பார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி ஜெபத்தை பண்ணுவார் பிதாவாகிய தேவன்கிட்ட. அதுக்கடுத்து அவரை சிலுவையில் அடிக்க போயிடுவாங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்கள் மூலம் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்கள, நம்புறாங்கள, அவங்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க யாரு? யாருமா? நம்ம தான். தன்னுடைய சீடர்களுக்காக வேண்டினாரா? அதுக்கு கீழே இருக்கு. நான் அப்ப அந்த சீடர்களுடைய வார்த்தை, இந்த பைபிள், இந்த புதிய ஏற்பாடுல யாருடைய வார்த்தை? இயேசு கிறிஸ்து கூட இருந்த அவருடைய சீடர்கள், அந்த நாட்களில் இருந்த அவர் கூட இருந்தவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை யார் விசுவாசிக்கா? நம்ம விசுவாசிக்கும். அப்போ அவர் நமக்கு சேர்த்து அவர் அப்பமே ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு. சரியா? இப்போ உன்னதத்துல என்ன இருக்கு? சீயோன் இருக்கு, எருசலேம் இருக்கு. ஏசாயா 28:16 வாசிங்க. ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரம் ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் எங்க வைக்கிறேன்? சீயோனிலே வைக்கிறேன். சீயோனில் வைக்கிறேன். அது பட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கெல்லாம் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. இந்த சீயோன் எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த சீயோன் தான் உன்னதத்திலே இருக்கிறது. அங்க சொல்லப்பட்டிருக்குது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை, ஒரு எழுதிருக்கா, ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அந்த கல் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த ஒரு கல் அவர்தான் சபைக்கு அஸ்திபார கல். அதான் மூளைக்கல், தலைக்கல், அதுதான் பரீட்சை பார்க்கப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஒரு கல். அந்த கல்லு மேலதான் அப்போஸ்தலர்கள் கொண்டு தேவன் என்ன செய்யறாங்க? அஸ்திபாரம் போட்டு அது மேலதான் ஒரு மாளிகை இசைவா கட்டிட்டே வராங்க. அந்த மாளிகை யார் தெரியுமா? நம்மதான் சபை. அந்த மாளிகை தான் நீங்களும் நானும், நம்மள மாதிரி கோடிக்கணக்கான ஜனங்கள். இயேசு பிதாவிட்ட போகும்போது சொன்னாரு, பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி உங்களை கூட்டிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இப்போ அங்க ஒரு வாசஸ்தலம் அங்க கட்டப்பட்டு வருது. அந்த வாசஸ்தலம் அதுக்கும் இந்த பூமியில் இருக்கிற சபைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஹல்லேலூயா. அந்த வாசஸ்தலம் தான் நாம். ஹல்லேலூயா. அவர் ஒரு மாளிகையாய் இசைவாய் அந்த உன்னதத்திலே அவர் கட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை வைத்து ஒரு நாள் வரும், அந்த நாளிலே அவர் நம்மை அங்கே கொண்டு போவார். ஹல்லேலூயா. அது சொல்லப்பட்டிருக்கு, அஸ்திபாரமான மூளைகளா இருக்கும். விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? பதற மாட்டான். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். நீங்க வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தம் வாழ்க்கையில பயப்படக்கூடாது. நீங்க அப்படி 1 பேதுரு 2:6 வாசிங்க. 1 பேதுரு 2:6 பேதுரு சொல்றாங்க அதே வார்த்தையை, மற்றபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன்.
அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. சொல்லியிருக்கா? 2 பேதுரு 6. 1 பேதுரு 2:6. 1 பேதுரு 6. அந்தபடியே தெரிந்துகொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாய் இருக்கிற முளைப்பிள்ளை சீயோனில் வைக்கிறேன். அது மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவோம். அதுல அப்படி நீங்க மேல போனீங்கன்னா 2ஆம் வசனத்துல லேசா படிச்சீங்கன்னா சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகல புறம்புகளையும் ஒழித்து விட்டு யாரை நம்ம என்ன செய்யணுமா? சகலவித புறம்புதல் வஞ்சகம் பொறாமை எல்லாத்தையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல வாஞ்சியாய் இருக்கணுமா? நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போது புதுசா நமக்கு தெரியும். அந்த வசனம் எப்படி இது வாசிச்சுட்டேன், இதெல்லாம் எனக்கு தெரியும்னா நீங்க சொல்லி முடிஞ்சீங்க. ஆனா இது ஒவ்வொரு வட்டம் வாசிக்கும் போது அந்த வசனத்துக்கு ஒவ்வொரு புது விளக்கம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விளைவில் பெற்றதும் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்கள். ஜீவனுள்ள கல் எது? கிறிஸ்து என்கிற அந்த ஜீவனுள்ள கல்லிடத்தில் நம்ம சேர்ந்திருக்கோம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. நீங்களாம் எப்படி வரீங்க? ஒரு மாளிகையா ஆசாரிய கூட்டமாய் நாம அங்க கட்டப்பட்டு வருகிறோம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விளையாட பெற்றதும் மூளைகளை சீயோனில் வைக்கிறேன். சீயோன் எங்க இருக்கு? இப்போ உன்னதத்துல இருக்கு. இப்போ அந்த சீயோன்னா இந்த பூமியில என்னது? சபை. சபை. சபை அதுக்கு தலை எங்க இருக்கு? மேல இருக்கு. நாம அவருடைய சரீரம். அடுத்த அதில் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. போன வசனம் படிச்சோமா? ஏசாயால படிச்சோமா? வெட்கப்படுவதில்லை. அப்போ அந்த கல்லிடத்துல விசுவாசமா இருக்கிற நாம் என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேறப்பட்ட வீட்டை கட்டுவதால் தள்ளப்பட்ட பிரதான கல்லாகிய அந்த கல் அது இடருக்கு ஏதுவான கல்லும் அதை விசுவாசிக்கிறவங்க அந்த கல்லை பார்த்து இடறி விழுந்துருவாங்க. ஆனா விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். வாழ்க்கையில என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். அதே ரோமர் 9:33 வேறொரு பவுல் சொல்றாரு. அத வாசிங்க. அது இதேதான் பவுல் சொல்றாரு. ரோமர் 9:33 இதோ இடதுக்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அவன் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. எபிரேயர் 12:20 வாசிங்க. 12:22 வாசி. அடுத்து ஒரு 2-3 கடிதம் சொல்லி முடிச்சிடலாம். எபிரேயர் நீங்களோ 12:22 நீங்களோ சீயோன் மலையில் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாக பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்திலே சமயத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி இயேசுவிடத்திற்கும் ஆவியினுடைய இரத்தம் பேசுவதை பார்க்கிறோம். நன்மையான விதமாய் தெளிக்கப்பட்டதற்கு நாம எங்க வந்திருக்கிறோம்? சீயோன் மலையிடத்திற்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்திலே பேர் எழுதி இருக்கிற முதல் பேனாரின் சர்வ சங்கமாகிய
கிறிஸ்துவாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியா தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமன்றுடைய ஆவியிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசியதை பார்க்கலாம் நன்மையானவர்களை பேசும் ரத்தமாகி தெளிக்கப்படும் ரத்தத்திடத்திற்கும் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. இத்தனை நாள் நாம எப்படி இருந்தோம்? உலகத்துல இருந்தோம், மற்றவங்கள போல இருந்தோம். நாம உலகத்துல இப்போ சபையின் இடத்துல வந்திருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்திருக்கிறோம். நீதிமான்களுடைய சபையிடத்திலே நம்ம வந்திருக்கிறோம். நீதிமான்களுடைய சபையிலே நீதிதான் விளங்கும். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் இங்க எது பேசிச்சுன்னா நீதிதான் பேசிச்சு. உங்களை நடத்துறது எது? நீதி. தேவனுடைய நீதி தான், அவருடைய நியாயம் தான் நம்மளை வருகிற நாட்களை அது நடத்தும். சரியா? இப்போ இந்த சீயோன் எங்க இருக்கு? உன்னதத்திலே இருக்கிறது. சரியா? இப்போ ஏசாயாவுக்கு வாங்க. 1 - 6 வரை முடிச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? ஏசாயா 12 வந்துட்டீங்களா? ஏசாயா 12. இப்போ இது சொல்லி நான் முடிச்சது. அப்பொழுது அக்காலத்திலே நீ சொல்வது கர்த்தாவே. அக்காலத்திலே என்றால் அப்பொழுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே நீ சொல்வது கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, என்னை தேற்றுகிறீர். அல்லேலூயா. இப்போ அக்காலத்துல இதுல யாரு? நம்ம அவருடைய சீடருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிற நாம. அங்க அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என்மேல் கோபமாயிருந்து. ஒரு காலகட்டத்துல தேவன் நம்ம மேல என்ன செய்தார்? கோபமா இருந்தார். உங்க மேலையும் கோபமா இருந்தார், ஏன் மேலையும் கோபமா இருந்தார். ஆனா அந்த 2025ல அவருடைய வார்த்தை சொல்லுது, ஆனாலும் உங்களுடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களை எப்படி சரி செய்ய போறாரு? தேற்ற போகிறார். அவருடைய கோபம் நீங்கிட்டு, உங்களை விட்டு அவருடைய கோபம் எடுபட்டு போயிட்டு இப்போ அவர் தேற்றுகிறவராய் நம்ம மத்தியிலே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம். இதோ தேவனே என்னை ரட்சிப்பு. இதோ தேவனே என்னுடைய ரட்சிப்பு. எனக்கு ரட்சிப்பு யாரு? தேவன் தான். இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ரட்சிப்பு. நான் பயப்படாம நான் நம்பிக்கையா இருப்பேன். என் வாழ்க்கையில நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அல்லேலூயா. கர்த்தராகிய யெகோவா அவர்தான் எனக்கு பலன், அவர்தான் எனக்கு கீதம், அவர் மூலம் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இந்த வசனத்தை நீங்க எல்லாம் நான் சொல்ல அப்படி சொல்லுங்க. இதோ 3 ஆண்டு சொல்லணும். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இன்னொரு ஆண்டு சொல்லுவோம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இன்னொரு ஆண்டு சொல்லுவோம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல அவர்தான் நமக்கு ரட்சிப்பு, அவர்தான் நமக்கு என்ன செய்யுது? பலன். ஹல்லேலூயா. அவர்தான் இந்த நாட்டிலே நம்மளை அவர் நடத்தி செல்ல போகிறவராக இருக்கிறார். 3ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் பெற்று கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் ஊற்று யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, நானே ஜீவாப்பம். ஹல்லேலூயா. அவர்தான் ஜீவ நதி, அவர்தான் ஜீவ ஊற்று, அவர்தான் ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீரிலிருந்து, அந்த ஜீவ நதியிலிருந்து, அந்த ஜீவ ஊற்றிலிருந்து, அந்த ஜீவ ஆறிலிருந்து நாம என்ன செய்ய போறோம்? ரட்சிப்பை நாம அனுதினமும் வென்று கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் வென்று கொள்வீர்கள்.
நாம இந்த ஆண்டு மகிழ்ச்சியோட நமக்கு வேண்டிய தண்ணீரை என்ன செய்வோம்? நாமளே மென்று கொள்வோம். நமக்கு தண்ணி எங்கிருந்து வரும்? அந்த கண்மலையாகி கிறிஸ்துவிடத்திலிருந்து நமக்கு தண்ணீர் வரும். ஹல்லேலூயா. நீங்க சங்கீதம் 53:6 வாசிங்க. சங்கீதம் 53:6 வாசிங்க. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பதிலா சீயோனிலிருந்து ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தை சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு என்னது? களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்க சிறையிருப்பு, அவங்க வாழ்க்கைய இந்த நாளிலே அவர் திருப்ப போகிறார். சீயோனிலிருந்து உங்களுக்கு என்ன வர போகுது? ரட்சிப்பு வர போகுது. ஹல்லேலூயா. நீங்க சபைக்கு வருகிறதுனால, சபை கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறதுனால அந்த சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை அந்த சரீரம் கொடுக்குமா கொடுக்காதா? கண்டிப்பா கொடுக்கும். ஹல்லேலூயா. இது கை, இந்த ஓட்டு ரத்தம் கைக்கு வரத்தானே செய்யும். நாம விரலா இருக்கலாம், நகமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி. ஆனா அதுக்கு வேண்டியது என்ன செய்யும்? சரீரத்திலிருந்து. கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு தேவனிடத்துல ஒரு பெரிய ரட்சிப்பு இருக்குது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது இங்க ஒரு 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்கள்ல நாம எப்படி சொல்லி ஆண்டவரை துதிக்க போகிறோம்? இந்த ஏசாயா 12ஆம் அதிகாரம் என்ன அப்படின்னா, தேவனை துதிக்கிற ஒரு பாடல். இந்த மேசிய இந்த ஏசாயா 12:1 6 வரை உள்ள வசனம் தேவனை துதிக்கிற ஒரு பாடல். மேசியாவுக்கு ஆராதனை என்று ஒரு மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை ஆராதிக்கிற ஒரு பாடல். இப்போ அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, இப்போ நாம என்ன சொல்ல போறோம்? கர்த்தரை துதியுங்கள். முதல்ல கர்த்தரை என்ன செய்ய போறோம்? துதிக்க போறோம். நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவரை துதிக்க போறீங்க. துதிக்க துதிக்க அவருடைய நாமத்தை என்ன செய்வோம்? நாம தொழுது கொள்வோம். இரண்டாவது அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். மூணாவது அவருடைய செய்திகளை நாம் ஜனங்களுக்கு அறிவிக்கிற போகிறோம். ஹல்லேலூயா. நீங்க சங்கீதம் 9:11 வாசிங்க. சங்கீதம் 9:11. சியோனிலே வாசமாய் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அவருடைய செய்கைகளை என்ன செய்யணுமா? சீயோனிலே வாசமாய் இருக்கிற நாம அவருடைய செய்கையை ஜனங்களுக்குள்ள அறிவிக்கணும். பவ்யா சிஸ்டர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போய் அவங்க கணவர் வந்திருக்காங்க. அப்படிதானே? அவங்க சிஸ்டர், அவங்க கொழுந்தியா சொல்ல போய் அவங்க வந்திருக்கிறாங்க. இப்படி நீங்க ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? சொல்லணும். ஏன்னா உங்ககிட்ட இருந்துதான் வெளிச்சம் போகும், உங்ககிட்ட இருந்துதான் ரட்சிப்பு போகும். சீயோன்ல இருந்துதான் வெளிச்சம் என்ன செய்யும்? பிறருக்கு போகும். ஆமா. அப்போ நாம இந்த ஆண்டுல ஜனங்களுக்கு அவருடைய செய்திகளை நாம் அறிவிக்க போகிறோம். நாலாவது அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அவருடைய நாமம் உயர்ந்தது நீங்க பிரஸ்தாபம் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே அவருடைய நாமம் உயர்ந்தது அப்படின்னு அவருடைய நாமத்தை நீங்க பிரஸ்தாபம் பண்ணினா, நீங்க உயர்த்தினீங்கன்னா வாழ்க்கையில நம்மளும் என்ன செய்வோம்? உயரும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை எந்த நிலைமையிலும் என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. பிரஸ்தாபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. திடீர்னு உங்களுக்கு ஒரு பலவீனம் வருவாங்க. அம்மா சர்ச்சுக்கு போறியே, உனக்கு இந்த வியாதி, இது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை உயர்த்தணும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை எந்த நிலைமையிலும் நாம என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. உயர்த்திக்கிட்டே இருக்கணும். பிரஸ்தாபம் பண்ணணும். 5 கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள்.
அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது. கர்த்தர் என்ன செய்யணும்? கீர்த்தனம் பண்ணணும். பாடலினால, பாட்டுனால. சிஸ்டர் ஒரு பாட்டு படிச்சாங்கள, அது ஒரு ராகம் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சுதியா. சின்ன பிள்ளைகளை டிவியில படிக்கும். அப்போ அந்த 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 அவங்க பேர் என்ன பேரு? ஜட்ஜா. அப்படி இப்படி பார்ப்பான். நானும் நீங்க அந்த சுத்தி ராகம் போகும்போது எவ்வளோ உயரத்துக்கு அந்த ராகம் எழுதிட்டு அவங்க சின்ன வயசுல நல்லா பாட்டு படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நமக்கு என்ன செய்ய சிஸ்டர், நீங்க சிஎஸ்சி சர்ச்சுக்கு போனீங்களா, ஆர்சி சர்ச்சுக்கு போனீங்களா? ஆர்சி சர்ச்சில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இல்லையா, சிஎஸ்சி சர்ச்சில் அவங்க இன்னும் அதிகமாக நல்லா பாட்டு பண்ணுவாங்க தெரியுமா? கரெக்டா? அப்ப இந்த இந்த எனக்கு இந்த 5 காரியத்தை நம்ம வாழ்க்கையில இந்த வருஷத்துல செய்ய போறோம். ஒண்ணு என்ன செய்ய போறோம்? கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதிக்க போகிறோம். ரெண்டாவது, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள போகிறோம். குடும்பமா, பிள்ளைகளா, நாம அவருடைய நாமத்தை என்ன செய்யறோம்? என்ன நடந்தாலும் சரி தொழுது கொள்ள போகிறோம். மூணாவது, அவருடைய செய்கை ஜனங்களுக்குள்ள நாம என்ன செய்யறோம்? அறிவிக்க போகிறோம். அவருடைய நன்மையை நம்ம வாழ்க்கையில் நடந்ததை சொல்லணும். பிரதர் சாட்சி சொன்னாங்க, சிஸ்டர் கூட சாட்சி சொன்னாங்க. இன்னைக்கு சாட்சி சொல்லும் போது நமக்கு என்ன செய்யுது? அது தெரியும். அந்த பாப்பா சாட்சி சொன்னாங்க பாத்தீங்களா? சாட்சி சொல்லணும்னா ஒண்ணுமே, ஆனா நீங்க சாட்சியே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. சாட்சியில தான் ஒருத்தருக்கு விசுவாசம் என்ன செய்யும்? கூடும். நீங்க எல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்க. ஒருத்தங்க சாட்சியை சொல்லும் போது அந்த சாட்சியில அப்படியா, அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கோம். ஆண்டவர் செஞ்ச நன்மையை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? சில வேளையில மறந்துருப்பீங்க. அடுத்து, அவருடைய நாமம் உயர்ந்ததுண்டு எந்த நிலைமையில விட்டு கொடுக்க கூடாது. இயேசுவை பத்தி அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆமா அவருடைய நாமம் உயர்ந்தது. அல்லேலூயா. நீங்க எல்லா நாமத்துக்கு மேல சொல்லணும். அடுத்து, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அறியப்படுகிறது. அல்லேலூயா. ஆறு சொல்லுது, சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பெனி, பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரு ஒரு பலமிக்கிறவரா உங்க கூட இருக்கிறார். பலவீனரா அல்ல, அவர் ஒரு பலமிக்க ஒரு கர்த்தரா உங்க கூட இருக்கிறார். ஆனா அந்த பலமிக்க கர்த்தரை நாம என்ன செய்யறோம்? சில வேளையில அறிஞ்சிக்கிற மாட்டோம். நம்ம சரீர பலவீனத்தினால அந்த கர்த்தரை நாம மறந்துடும். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, அவர் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். அவர் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். அப்ப நமக்குள்ள யாரு இருக்காங்க? இப்ப சீயோன் எங்க இருக்கு? சீயோன் எங்க இருக்கு? பூமியிலே இருக்கா? எங்க இருக்கு? இஸ்ரேல் தேசத்துல எருசலேம் பட்டணத்துல இருக்கு. எருசலேமும் சீயோனும் எப்படி ஒரே? சீயோன்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு? சீயோன்ல ஆண்டவர் வீடு இருக்கு. எருசலேம்ல ஆண்டவருடைய ஆலயம் இருக்கு. இப்போ மேல பரலோகத்துல எருசலேம் இருக்கா? பரம எருசலேமே பரலோகம் விட்டிருக்குதே, அழகான பழவாட்டியார் சொல்லிக்கின்றதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிருக்குதே, அழகான மனைவாட்டியாய் அழகாக சொல்லிக்கிறதே. பரம எருசலேம் மேல இருந்து அது கீழே இறங்கி வந்து கொண்டே. ஏன்னா எருசலேம்ல என்ன இருக்கு? எருசலேம்ல என்ன இருக்கு? தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அல்லேலூயா. சீயோன் எங்க இருக்கு? அது மேல இருக்கு. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 14:1 நினைக்க வாசிங்க. 14:1 தானே? கரெக்ட்.
இது இந்த சீயன் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அது வெளியே இருக்கு. இதோ சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து 1,44,000 பேர். அப்போ நாம எங்க வந்திருக்கிறோம்? சீயோனுக்கு வந்திருக்கிறோம். சீயோன் என்னது? சபை. நம்ம சபைக்குள்ள உங்களுக்கு இங்கிருந்து எழுச்சியில் வேதம் கிடைக்கி, வெளிச்சம் கிடைக்கி, ரட்சிப்பு கிடைக்கி, அடிதின வாழ்க்கைக்கு எல்லாம் உங்களுக்கு என்ன சபைக்குள்ள கிடைக்கும். அல்லையா? சபைன்னா என்ன? இந்த பைபிள் இருக்கிற இந்த பைபிளுடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் நீங்க வாசிக்கும் போது அது உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும், உங்களை அது வாழ வைக்கும், அது உங்களை ரட்சிப்பின் மூற்றுகளிலிருந்து அது நடத்தும். சரியா? இப்போ நம்ம எல்லாம் கண்ணு மூடி ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி இன்னொரு அந்த வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையா வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. வெளிப்படு ஏசாயா 12:6 வாசிங்க. சியோனிலே வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவில் பரிசுத்தராய் இருக்கிறார். எல்லாம் கண்களை போடும். ஹல்லேலூயா.